அவர் சிலுவையில நம்முடைய பாரங்களை சுமந்தார். அது ஒரு மரச்சிலுவையின் பாரம் அல்ல, நம்முடைய பாரம். பாவத்தின் பாரம், சாபத்தின் பாரம், வியாதியின் பாரம், நிந்தையின் பாரம், அவமானத்தின் பாரம், நெருக்கத்தின் பாரம், இப்படி நம்மை வேதனைப்படுத்துற எத்தனையோ பாரமான காரியம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக. பிறகு எதுக்கு நீங்க பாரத்தை சுமக்கணும்? அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் மேல வச்சிருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு பாரத்தை வச்சிட்டீங்கன்னா இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாகும். எது உங்களை பாரப்படுத்து துக்கப்படுத்துறோ அந்த காரியத்துல ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதை நீங்க பாப்பீங்க. இன்றைக்கு இப்போ விசுவாசிங்க, எனக்காகத்தான் இயேசு சிலுவையிலே பாரம் சுமந்தா, என் பாரத்தெல்லாம் சுமந்துட்டார், இனி நான் சுமக்க தேவையில்லைன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்ப அர்ப்பணிச்சு பாருங்க. இந்த நிமிஷமே ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, என் பாரத்தை எல்லாம் உம்மீது வைக்கிறேன். நீங்க என் பாரத்தை சிலுவையில பாரமாக சுமந்து முடித்து விட்டீர். இனி இந்த பாரத்தை நான் சுமக்க விரும்பல, உம்முடைய பாதத்துல வச்சிடறேன். நீங்க என்னை ஆதரிக்கிற தேவன், இன்றைக்கே பாரத்தை மாற்றி அற்புதம் செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.